மரம் பசும் பாலின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு அவர்கள் நடத்த மறுத்தார்கள் என்றால் 100% திமுக சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற கட்சியாக தான் இருக்கு. சார், இப்போ எந்த அலைன்ஸ்ல சார் இருக்கீங்க? மத்தியில பிஜேபி என்டிஏல தான் இருக்கும். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்றது எங்க பாமக இருக்கோ, எங்க பாஜக இருக்கோ அந்த அலைன்ஸ்ல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களை எதிர்த்தாதான் அவர்களுக்கு அரசியல் செய்ய முடியும் என்ற கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. சார், ஒரு ஆன்டி எஸ்சி பார்ட்டி இமேஜ் அப்படிங்கிறது பாமக மேல படிஞ்சிருச்சோம். சார், ஒருவேளை நீங்க இந்திய அலைன்ஸ்ல சேர மாதிரி இருந்ததுன்னா டிஎம்கேங்கிறது ஒரு ஆன்டி வன்னியர் பார்ட்டியா அந்த இமேஜ் செட் ஆயிடுச்சோ? அப்படி அங்க சேர்ந்தாலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. டிஎம்கேவாக இருக்கட்டும், வன்னியர்ஸே மோஸ்டா இப்ப பாமக போகாம அதிகமா ஏடிஎம்கே பக்கம் போறாங்களோ? அப்படி பார்த்தா எங்களுடைய ஓட்ஸ் பெர்சன்டேஜ் ஷேரிங் குறைஞ்சு தானே இருக்கணும். எங்களுக்கு எது சரின்னு படுகிறதோ உரத்த குரல்ல நாங்க நீங்க சொல்லிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட ஃபியூச்சர் என்ன ஆகுது? என்ன இருக்கு? எங்களுடைய கொள்கை இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்கள். சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ணியிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அந்த அலைன்ஸ்க்கு ஒரு முன்னோட்டம் எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அதில் தெளிவாகவே தெளிவுபடுத்தியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன என்பதை நேற்று சந்தித்தது முழுக்க சமூக நீதி சம்பந்தமான விஷயம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசு கையில் எல்லா உரிமைகளும் வைத்திருக்கும் போது ஏன் தயக்கம் காட்டுகிறது அப்படின்றத குறித்து அவருக்கு விளக்குவதற்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று சென்றால். அது மட்டும் இல்லாமல் வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100% நிறைவேற்றுவோம் என்று சொன்ன திமுக இன்னும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்து கொண்டு இருக்கிறது. அதை சுட்டிக்காட்டு அது ஒரு கோரிக்கையாக வைப்பதற்காக தான் நேற்று சென்றார். இதில் நாங்கள் தேர்தலை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அங்கு நடைபெறவில்லை என்பது. சார், இப்போ இந்திய அலையன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்க ஒரு மையப்புள்ளியாக வைக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு தான். ராகுல் காந்தி அவர்களே பேசுகிறாரு, ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்க இருக்கிற பாப்புலேஷன் அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு பேசுகிறாரு. ஒருவேளை நீங்கள் காங்கிரஸோடைய அதனால தான் போய் சேர்றீங்களோ? அந்த மாதிரி ஒரு நாங்கள் இன்றைக்கி நேற்று பேசலை. இதற்கு முன்னாடி நாங்கள் காங்கிரஸ் அலையன்ஸில் இருக்கும் பொழுதும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கான வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படாமல் இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்த UPA 2 மீட்டிங்கில் மருத்துவர் ஐயா தான் பாதியில் மீட்டிங்கை நிறுத்தி எழுந்துச்சு சண்டை போட்டு அதற்கு பின்னால் UPA மீட்டிங் மாலையில் ஒத்தி வைக்கப்பட்டு அன்றைக்கு இருக்கக்கூடிய முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் போன்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு பிறகு அந்த UPA 2 மீட்டிங் சாயங்காலம் அந்த இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுத்தோம். இன்னைக்கு நேரத்தில் எங்களுடைய கட்சி துவங்கப்பட்டதே எங்களுடைய பிரதான கோரிக்கை சமூக நீதி தான். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு, இவங்களாம் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் எதிராக தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு நாங்கள் அலைன்ஸில் இருக்கும்போது தான் எங்களுடைய அழுத்தம் தேவைப்பட்டது. அன்றைக்கி அழுத்தம் நாங்கள் கொடுத்தோம்னா அத்தனைக்கான MP நாங்கள் வச்சுருந்தோம். எங்களுடைய வலிமை அன்றைக்கு அந்த அளவுக்கு இருந்தது, எங்களால் சாதித்து காட்ட முடியுது. அதன் அடிப்படையில் தான் போகிறோமே தவிர பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எங்களுடைய கொள்கை ஒன்றுதான். சரி, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாகவே அந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா பண்ணுறாங்க. அது இந்தியா அலையன்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது இந்தியா அலையன்ஸில் சேர்ந்தா தானே அதை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். பிஜேபி அகேன்ஸ்டால இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு. நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால் பிஜேபி அகைன்ஸ்ட் தான், காங்கிரஸ் ஆதரவாக இருக்கின்ற சூழ்நிலாம் கிடையாது. இன்னைக்கு தான் ராகுல் காந்தி பேசுறாரு. இதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அதை பேசல. மண்டல் கமிஷன் வந்த பொழுது யார் அதை கிடப்பில் போட்டாங்க? ஒரு சேஞ்ச் நினைக்கிறேன். யார வேணாலும் சேஞ்ச் எடுத்துட்டு வர முடியும். ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு ஸ்டேட்டுக்கு அதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பவர் இருக்கு. ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கும்போது இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை செய்யலாம். ஏன்னு சொல்ல, மற்றவங்களை விட இன்னைக்கு ஆளுகின்றவர்கள் நாங்கள் தான் சமூக நீதிக்கான கை தூக்கி நிற்கக்கூடியவர்கள், தோல் நின்று நிற்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய திமுகவிடம் அதிகாரம் இருக்கும்போது ஏன் செய்யலன்றதான் எங்களுடைய கேள்வி. ஏன் சார், ஏன் அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறீங்க? எதுக்குமே மத்திய அரசு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்றவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இப்போ கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, பீகாரில் எடுத்துட்டாங்க, மத்திய அரசு கை காட்டுறாங்க. ஏன் நினைக்கிறீங்க? இல்லை, அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது என்னன்றதை திமுக தான் தெளிவுபடுத்தணும். நாங்கள் கேட்டோம், பிஜேபி செய்யலை, நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் கூட செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அதை காலம் தாழ்த்தாமல் இருக்கின்ற காலத்திலேயே மிக விரைவாக கையில் என்ன சொல்லுவாங்க, வெண்ணெய் இருக்கும்போதே நம்ம அதை பயன்படுத்துவது தான் சரியாக இருக்கும் தான் எங்களுடைய அழுத்தத்தை. ஒருவேளை திமுக சமூக நீதிக்கு எதிராக இருக்காங்களோ?
அப்படி முழுசாக சொல்லிட முடியாது. நம்ம திமுக முழுசாக சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள். இதில் ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள் என்பதுதான். ஆனால் ஒருவேளை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அவர்கள் நடத்த மறுத்தார்கள் என்றால் 100% திமுக சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற கட்சியாக தான் இருக்கும் அடையாளப்படுத்தும். ஓகே சார், அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு கடந்த வருஷம் பேசினது வன்னியர் ரிசர்வேஷன் 10.5க்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் சரியா திமுக வாதாடி இருந்தால் நமக்கு அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதை பற்றி உங்க கருத்து என்ன? இருக்கலாம். வாதாடினதை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்களும் இம்ப்ளீடிங் பெட்டிஷனராக தான் நாங்கள் இருந்தோம். நாங்களும் தான் அதில் ஊடால இருந்து நாங்களும் தான் வாதாடணும். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்த தீர்ப்பை போல தான் இதையும் பார்க்குறோம். நாங்கள் இதை வந்து அவங்க கொடுத்தது தப்பு, கொடுக்கக்கூடாதுன்னா சொல்லலை. ஜஸ்ட் தே ஆர் ஆஸ்கிங் குவான்டிஃபைபிள் டேட்டா. நீங்கள் நியாயப்படுத்துங்க, எந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த நீங்கள் 10.5% இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அரசுகளிடம் தரவுகள் இல்லை. அந்த தரவுகளில் ஒரு பேஸ், மெயினான பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஆங்கிலேயர் காலத்திற்கு பிறகு நம்ம கிட்ட டேட்டாவே இல்லை அப்படின்றது ஒரு பிரதானமாக இருக்கு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் எத்தனை சதவீதம் பேர் பின்தங்கி இருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, கல்வியில் எப்படி இந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது என்பதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான டேட்டா நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதை செய்வதற்கு இந்த அரசு வந்து முன்முயற்சி எடுக்கணும். இதற்காக எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 4 முறை சந்தித்தார் முதலமைச்சரை. நாங்கள் எடுக்கிறோம், ஒரு வாட்டியும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எடுக்கிறதுக்கான வேலைகளும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோன்றதெல்லாம் சொல்றாங்க. அதனால நாங்கள் பொறுமை காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, எடுத்தா மட்டும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிரும்னு நினைக்கிறீங்களா? 100% சொல்லிடுவாங்களா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க ஓகேன்னு? ஏன்னா பீகார்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ பேர் தான் பிசியா இருக்காங்க, இவ்வளோ பேர் தான் ரொம்ப வந்து பேக்அவுட் கிளாஸஸாக இருக்காங்க, எஸ்சி எஸ்டியோடைய அந்த சதவீதம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் அப்படியே வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத லெவலில் இருக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் லெவல்லாம் இல்லை. அவங்க அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் ஒன்று பண்ணிட்டு தான் வராங்க, பண்ணாமலாம் கிடையாது. ஏன்னு சொல்லப்போனால் 50% ஸ்லாபே வந்து இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்குது. அதுக்கான ஏன்னா இடபிள்யூஎஸ்ல வந்து 10% சேர்த்து கொடுத்த பிறகு இந்த 50% ஸ்லாப் ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஸ்லாஷ் ஆயிடுது. அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நம்ம 69% இடஒதுக்கீட்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ பீகார் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா நம்மளை தாண்டி அவங்க வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதுக்கான வழிமுறைகள், சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாம் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆந்திராவில் ஒய்எஸ் ஜெகன் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு என்னென்னு சொல்ல வேண்டும் என்றால், இந்த எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம. இவங்க எல்லாருமே நம்ம தான் வழிகாட்டி. அப்படி நம்ம வழிகாட்டியாக இருக்கும்பொழுது 69% இடஒதுக்கீடுக்கே ஆபத்து இருக்கு. அதுதான் மருத்துவர் ஐயா நேற்று முதலமைச்சரை சந்திக்கும் போதும் சொன்னார். ஏன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இவங்களோட அப்பீலில் அந்த 69% இடஒதுக்கீடுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கை வந்து பெண்டிங்கில் இருக்குது என்று சொன்னால் எந்நேரமும் வந்து அது வந்து விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, இருக்குன்ற விஷயத்தை வெளிப்படையாக தான் பேசுவோம். இந்த பிஜேபியை பொறுத்தவரை அவர்கள் வந்து சமூக நீதிக்கு எதிராக தான் இருப்பார்கள், இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி தான். ஸோ எது வந்தாலும் நம்ம கிட்ட வந்து எந்த வழக்கை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்க கேட்கறது குவான்டிஃபைபிள் டேட்டா தான். எஸ்சியிலேருந்து எஸ்சிஏ உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்ட தீர்ப்பும் பெண்டிங்கில் தான் இருக்குது. குஜ்ஜாருடைய வழக்கை வந்து ஸ்லாஷ் பண்ணதுக்கான காரணம் குவான்டிஃபைபிள் டேட்டா இல்லை அப்படின்றது தான். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக நீதிமன்றம் என்ன கேட்குது அப்படின்னா டேட்டா கேட்குது. அந்த டேட்டாவை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் வழக்குகளை ஈஸியாக சந்திச்சுட்டு போகலாம். சரி, இப்போ குறிப்பாக வந்து வன்னியர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 10.5 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தது மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மராத்தாஸ் போராடிட்டே இருக்காங்க. பல பேர் மராத்தாவோட கோட்டா ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து பல பேர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. இருந்தாலுமே அங்கே இருக்கிறவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கே போனால் கூட அவங்க வந்து தனியாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெப்ரசன்டேஷன் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிஸுக்கு கொடுத்தா எப்படி சார் இருக்கும்? இல்லை, நீங்கள் 100% சரியாக புரிஞ்சுக்கணும். அதில் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட் எங்கேயுமே சொல்லலை. எந்த ஒரு தீர்ப்புலையுமே வந்து கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னு சொன்னால் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன் வந்து ஒரு மாநிலத்திலையும் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சாதி எந்த நிலையில் இருக்குன்றது அந்த மாநில அரசுனுடைய கையில் கணக்கெடுப்பில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ கொடுக்கக்கூடாதுன்னெலாம் வந்து எந்த தீர்ப்புமே இது வரைக்கும் முன்னுதாரணமாக இல்லை. எப்படி கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு இது. ஏன்னா சட்டநாதன் கமிஷன் ஆரம்பித்து அதற்கு மண்டல் கமிஷன், அதற்கு பிறகு சட்டநாத கமிஷன், அப்புறம் அம்பாசங்கர் கமிஷன், அதற்கு பிறகு பேக்வர்ட் கமிஷனுடைய ஆதிகேசவ் அவருடைய கமிஷனுக்கு பிறகு இன்றைக்கு அந்த 10.5% நாங்கள் கேட்டது போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கும் போது எங்களுடைய கோரிக்கை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 20% வேணும் தான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தையே துவங்கணும். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தெரிஞ்சிடும். நாங்கள் கேட்பதும் இப்போ வந்து வன்னியருக்கு மட்டும் கொடுன்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து சமூக நீதியின் அடிப்படையில் கணக்கெடுப்பு என்பது எல்லாருக்கும் பிரித்து கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அப்போ எங்களுக்கு 10.5க்கு மேலே கூட வரலாம். ஏன் 10.5 நிற்குதுன்னா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் 10.5% சட்டத்தில் அது ரெக்கார்டில் இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டில் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றது தான் கடைசி நாங்கள் காம்ப்ரமைஸுக்கு போய் அந்த 10.5% கொடுங்க
ஓகே. அப்படின்னு சொல்லி போக வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் போனோம். சார் இப்போ எந்த அலைன்ஸ்ல சார் இருக்கீங்க மத்தியில? பிஜேபி இந்தியால என்டிஏல தான் இருக்கிறோம் நாங்கள். ஆனாலும் பிஜேபி சமூக நீதிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் இப்போன்னு இல்லைங்க, எப்பவுமே எங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. அலையன்ஸ் என்பது தேர்தலுக்கான வருகின்ற ஒரு விஷயம். எங்களுடைய கொள்கை என்பது வேற, பிஜேபி என்ற கொள்கை என்பது வேறு. கொள்கை ரீதியாக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம்லாம் நம்ம எந்த கட்சியுமே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அலையன்ஸ் எடுத்தாலும் கொள்கை ரீதியான அலையன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆனதா சரித்திரமே கிடையாது. இப்போ எங்களுடைய விஷயங்கள் எது நியாயமோ அதை நாங்கள் எதிர்த்து தான் போராடுவோம். நாங்கள் அதிமுக அலையன்ஸில் இருக்கும்போது அதிமுகவை எதிர்த்து போராடி இருக்கிறோம். 2006 இதே திமுக அலையன்ஸில் கலைஞர் அவர்கள் துணை நகரம் எடுத்துட்டு வரணும், ஏர்போர்ட் விரிவாக்க திட்டம் எடுத்துட்டு வரும்போது விவசாயத்திற்கு எதிராக விவசாய நிலங்களை அழிப்பீங்கிறேன்னு சொன்னா நாங்க முதல்ல வந்து எதிர்ப்போம்னு சொல்லி நாங்க தான் எதிர்த்தோம். எங்களை பொறுத்தவரை மக்களை பாதிக்கிற எந்த பிரச்சனையும் எது ஈஸியா இருக்கும் சார்? லைக் மைண்டட் பார்ட்டிஸோட நிக்கிறதா, இல்ல இப்ப வந்து பிஜேபி பாத்தீங்கன்னா சாதி வரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுக்கு பிறகாக தான் ஒரு ஓபிசிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்லாம் அந்த மாதிரி சிஎம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப யாரோட நிக்கிறது ஈஸியா இருக்கும்? ஒரு சிம்பிள் விஷயம் புரிஞ்சுக்கணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் விக்டரி. ரைட்டா? எலெக்ஷன் பேஸ்டு தான் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் நாட் அ அலைன்ஸ் விச் இஸ் லைக் மைண்டட் அலைன்ஸ் அப்படின்னாலே இட் டசன்ட் ஹேவ் அ ஃபேக்டர் தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஒன்றுபட்ட கருத்துடைய ஒன்றுபட்ட கொள்கையுடைய கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்கணும் என்று சொன்னால் தனித்தனி கட்சியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் ஒரே கட்சியாகவே இருந்துட்டு போயிடலாம். எங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு ஏதோ ஒரு கொள்கையில் இருக்கிறதுனால தான் நாங்கள் வேறு கட்சியாக இருக்கிறோம், அவங்க வேறு கட்சியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு எந்த அலைன்ஸில் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமோ, எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு எது சரியாக இருக்குமோ அது எங்கள் மருத்துவர் ஐயா சின்னையா பொதுக்குழுவை கூட்டி முடிவு செய்வார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு 4 மாசத்துல வரப்போகுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்ட் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போவே ஒரு 3 அணியா, ஒரு ஏடிஎம்கே அலையன்ஸ், அப்புறம் பிஜேபி தலைமையில் ஒரு அலைன்ஸ் இருக்க போகுது, அப்புறம் டிஎம்கே தலைமையில் ஒரு அலைன்ஸ் இருக்க போகுது. நீங்கள் இப்போ என்டிஏல இருக்குன்னு சொல்கிறீங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு என்டிஏலேயே கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை வேற? அது எங்களுடைய தலைமை தான் முடிவு பண்ணோம். மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் அதை குறித்து பல பத்திரிகை சந்திப்பிலே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அது இன்னும் காலம் இருக்கிறது. காலம் வரும் சூழ்நிலையில் எங்களுடைய பொதுக்குழு கூடி அது குறித்த முடிவை வந்து தெளிவாக எடுப்போம். அன்றைக்கு காலகட்டத்தில் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போகும். ஓகே சார். 2023 முடிய போகுது இல்லையா? 2023 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி இருந்தது? வளர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் பல்வேறு விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறோம். கட்சியில் பல மாற்றங்கள் வந்து நடைபெற்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமைப்பு ரீதியாக கட்சியை வலுப்படுத்துகின்ற வேலைகளை வந்து திட்டமிட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி எங்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த வாட்டி வந்து மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை இது வரைக்கும் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தலை. நாங்கள் ஆனால் கிட்டத்தட்ட 11 வருஷமாக கிளைமேட் சேஞ்சை பற்றி பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனால் கிளைமேட் சேஞ்சை பற்றி யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷமாக ரொம்ப அதிகமாக, இன்னும் சொல்ல பெசநகர் பீச்சில் ஒரு விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தி டிக்ளேர் கிளைமேட் எமர்ஜென்சின்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா இது போன்றலாம் நடைபெற இருக்கிறது, இதற்கு வந்து நம்ம உள்கட்டமைப்பு வசதிகளை சரி பண்ணி ஆகணும். ஏன்னா காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. அரசாங்கங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி மழை வெள்ளம் பாதிப்பு வந்த பிறகு அத்தனை பேரும் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சார், ஒரு ரிலேட் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா ஒரு பிக் கன்சர்னாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ரிலேட் பண்ணிக்கிறாங்களா மக்கள்? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தானே அவங்களுக்கு பாதிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. பாதிப்பு வர ஆரம்பித்த பிறகு தான் தெரியும். போன 2015 வெள்ளம் வந்த போதே நாங்கள் சொன்னோம், அன்றைக்கி பெருசாக எடுத்துக்கல, ஒரு மழை பெஞ்சது போயிடுச்சுன்னு. அதற்கு பிறகு கால மாற்றங்களை பார்த்துக்கிட்டே வராங்க. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு நடந்தது. மிக்சாம் புயல் வந்துட்டு போனதனுடைய தாக்கம் வந்து இன்னி வரைக்கும் இருக்குது. அடுத்த ஒரு வார காலத்தில் தென் மாவட்டங்களில் மழை புரட்டி போடுது. ஸோ இதெல்லாம் காலநிலை மாற்றத்தினுடைய விளைவு தான். இப்போ பாதிப்பு அவங்களுக்கு வரும்பொழுது அது என்னடா, இதுக்கான தீர்வு யார் சொல்கிறா, யார்கிட்ட அந்த விஷனரி இருக்குது அப்படின்றது மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது வந்து எங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் எங்களை புரிஞ்சிக்கும் போது அவங்க மாறுவாங்க. ஓகே சார். சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி 3வது பெரிய கட்சியாக இருந்தது. இப்போ அந்த 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அதை தக்க வச்சுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து தக்க வச்சு 3வதுல 2வது இடத்திற்கு போவதற்கான நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து எங்களுடைய செயல்பாடு இருக்கிறோம். எங்களுக்கு சர்க்கிள்கள் இருந்தது தான். சர்க்கிள்கள் இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் 3லேருந்து 4க்கு போயிட்டோம், 5க்கு போயிட்டோம், 6க்கு போயிட்டோம், யாருன்னு. ஆனால் எங்களுடைய சர்க்கிள் வந்து கடந்த காலங்களில் இருந்தது உண்மை. நாங்கள் ஒத்துக்க தான் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலாம். அதை மாற்றி அமைப்புக்கான யூகங்கள் வந்து மருத்துவர் ஐயா. ஏன் சார் அந்த தொடர் தோல்வி 2009க்கு பிறகாக தொடர்ந்து தோல்வியாகவே இருக்குது? இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் என்று சொன்னால் மக்கள் எங்களை வந்து முழுசாக புரிஞ்சுக்காது தான். 2016 தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி மாற்று சிந்தனைகளை வைத்து முன்னின்னோம், களம் கண்டோம். நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி வந்து அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கல. எங்களுடைய கொள்கைகளோ எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரும் முழுசாக கூட கடைப்பிடிக்கல. ஆனால் எங்களுடைய கொள்கையில் நாங்கள் கரெக்டாக நின்னோம். மதுவிலக்கு என்பது எங்களுடைய பிரதான கொள்கை. 3வது தீர்மானம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று நாங்கள் போட்டு கட்சி ஆரம்பித்தோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் உறுதியாக இருக்கும். ஒரு தேர்தலில் நாங்கள் மதுவிலக்கு நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறு தேர்தலில் நாங்கள் மதுவிலக்கு பற்றியே பேசலை
அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் இல்லை. எங்களுடைய கொண்ட கொள்கையில் நாங்கள் சரியாக பயணிச்சுக்கிட்டு தான் வரோம். வெற்றி தோல்வி என்பது அரசியலை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ பெருந்தோல்வி அதிமுகவும் சந்திச்சிருக்கு, பெருந்தோல்வியை திமுகவும் சந்திச்சிருக்கு. நாங்கள் எங்களுடைய தொடர் தோல்விகள் கடந்த காலங்களில் இருந்தது. அது காரணம் என்ன சார்? அலைன்ஸ்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து தோக்குற அலைன்ஸ்ல இருக்கீங்களே. அப்படி நாங்கள் நினைக்கிறது இல்லை. தோக்குற அலைன்ஸில் அப்போ ஜெயிச்ச போதெல்லாம் நாங்கள் ஜெயிக்கிற அலைன்ஸில் இருக்கிறோம் அப்படின்றது இல்லை. இல்லை சார், கடந்த காலத்தில் வந்து பாமக இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த பாமக எங்கே இருக்கும் அங்கே தோக்கும், அந்த மாதிரி மனநிலை வந்துருச்சோ? மாறும். இட்ஸ் அ சர்க்கிள் தானே. ஓகே. ஒரு கட்டத்தில் மாறும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, எங்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரும்பொழுது மாற்றம் வந்து தானாக மலரும். அந்த நம்பிக்கை எங்ககிட்ட இருக்குது. 100% அந்த நம்பிக்கையை வச்சு தான், மக்களை நம்பி தான் நாங்கள் களத்தில் போகக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு வரோம். எங்களுடைய கொள்கைகள் இப்போ தான் ஒன்று ஒன்றா இடைப்பட்டதில் எங்களை சாதிய சாயல் பூசி எங்கள் மீது அந்த சாதிய கட்சி என்று ஒரு 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 பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த விஷயங்கள்லேருந்து எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு சார், ஒரு ஆன்டி எஸ்சி பார்ட்டி இமேஜ் அப்படிங்கிறது பாமக மேலே படிஞ்சிருச்சோ? ஆமாம், உண்மைதான். திட்டமிட்டு அது பரப்பப்பட்டு இருக்கிறது. எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துலையும் மாறல. ஆனால் திட்டமிட்டு எங்கள் மீது அந்த ஒரு சாயலை பூசுவதற்கான வேலைகளை பலர் செஞ்சாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க கூட வச்சுப்போம். ஆனால் இன்றைக்கி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு கட்சி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதிகமாக செஞ்சிருக்குதுன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதில் யாரும் எந்த வித மாற்று கருத்தும் யாரும் சொல்லிடும். இன்றைக்கி இல்லை, கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அதிக மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு அவர்களுக்கு அமைச்சர் பதவியாக இருந்தாலும் சரி. இப்போ எடுத்துக்கங்களேன், சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் அமைப்போன்னு சொல்லி கொண்டாடுறீங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா ஸ்தாம்பரத்தில் அமைக்கிறோம். அதுக்கு யாருடைய பெயரை வச்சோம்? இன்னைக்கு இல்லை, 2006 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அங்கே ஒன்றும் ஒரு வன்னியர் சமுதாயத்தின் தலைவருடைய பெயரை வச்சிடல, ஒரு மன்னருடைய பெயரை வச்சிடல. அயோத்திதாச தாழ்த்தப்பட்ட கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்த அயோத்திதாச பண்டிதன் பெயரை அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தியாவுக்கு நாங்கள் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய பயணங்கள் சரியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் எங்களுடைய கருத்துக்களை முழுசாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான மீடியாவில் நாங்கள் தவறிட்டோம். எங்களுக்கு அந்த மீடியா சப்போர்ட் கிடையாது. சொந்தமாக மீடியாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகிற விஷயத்தில் நாங்கள் தவறிடுறோன்றது நாங்கள் ஓகே சார். சார், அடுத்ததாக 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் வரப்போகுது. கடந்த காலங்களில் பாமக அதிகமாக பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலங்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லையே, நாங்கள் எல்லா தேர்தலையும் கொடுத்துட்டு தானே இருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 23 தொகுதிகளில் ஒன்று மட்டும் தானே சார் கொடுத்தீங்க? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் நிற்கிறதே 20 தானேங்க. 23 கொடுக்கலாம் இல்லை சார்? இப்போ வாய்ப்பு இருக்குது. சீமான் அவர்கள் வந்து 50-50 கொடுக்குறாரு இல்லையா? அது அவருடைய கொள்கை. எங்களுடைய கொள்கை எங்களுடைய கட்சியின் பலத்தை பொறுத்து, அங்கே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களுடைய தகுதியை பொறுத்து நாங்கள் வந்து எங்களுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்கள் கட்சியினுடைய பொருளாளர் இன்னைக்கு எல்லா மட்டத்திலையும் பெண்கள் தான். எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பைலா இருக்கும்போது பொருளாளர் சிறுபான்மை மக்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்று எங்கள் பைலா இருந்துச்சு. அந்த இது வரைக்கும் எங்கள் பைலாவை நாங்கள் திருத்தினதே கிடையாது. எந்த காரணத்திற்காகவும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் எங்கள் கட்சியினுடைய பொருளாளர் என்ற பதவி ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பைலாவை நாங்கள் திருத்தி கொண்டு வந்தோம். இதே தான் சொன்னீங்க, வன்னியர் கட்சி நீங்கள் அன்றைக்கி 7 நாடாளுமன்ற வேட்பாளர் நாங்கள் நிறுத்தினோம். 7 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் 4 பேர் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கி யாரும் அதை பேசலையே. நாங்கள் எல்லா இதிலும் எங்களுடைய கட்சியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், யாரை நிறுத்தினா சரியா இருக்கும்ன்றதை பொறுத்து நாங்கள். அப்போ நீங்கள் மறைமுகமாக சொல்ல வருது பெண்களை நிறுத்தினா அங்கே வின்னிங் பர்சன்டேஜ் குறையுது அந்த மாதிரி சொல்கிற வரீங்களா? ஏன்னா சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சீட் தான் கொடுத்தீங்க, எம்பி எலெக்ஷன்ஸ்லையும் யாரும் கொடுக்கலையே சார்? அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸில் 2-3 கொடுத்தோம். நாங்கள் அப்போ எம்பியில் கொடுக்கும்போது ஒரு எம்பி கொடுத்தோம். ஓகே. 2016 தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் தனியாக நின்னீங்க. ஆமாம், அப்போ இப்போ பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 17 வேட்பாளர்கள் பெண்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். 234 17 வேட்பாளர்கள் நாங்கள் பெண்களுக்கு கொடுத்துருந்தோம். எங்கள் கட்சியில் அது போன்ற ஆளுமைகளை இப்போ தான் நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் வரும்பொழுது அதுக்கான விஷயங்கள் நாங்கள் கொடுத்தோம். சரி, இப்போ மாற்றுக் கட்சியாக இருக்கட்டும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அந்த வன்னியர் விமன்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அதிகமாக வன்னியர் விமன்ஸை நிற்க வைக்கிறாங்க, அந்த வாக்குகளை வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சாதி அரசியல்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, சாதி அரசியல்னு சொல்ல வன்னியர் விமன்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அது அப்படின்னு அவங்கள நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னால அது சாதி அரசியல் கண்ணோட்டம். ஒருவேளை அதை கையில் எடுத்தாங்கன்னா மற்ற கட்சிகள் எடுக்கிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கையும் செயல்பாடையும் நம்பி தான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதை பார்த்து ஈர்ப்பில் வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் எந்தெந்த ஒரு அரசியல் ஆளுமை பயிற்சி கொடுத்து, ஏன்னா அரசியல் பயிலரங்கம் என்பது தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் கிடையாது. நாங்கள் கொண்டு வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். 100% நாங்கள் பெண்களுக்கான முக்கியத்துவம் நாங்கள் 100% கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கொடுக்காமலாம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரேஷியோ 50%லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணலை.
கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வேலைகளையும் நாங்கள் செய்வோம். ஓகே சார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்றது எங்க பாமக இருக்கோ எங்க பாஜக இருக்கோ அந்த அலையன்ஸ்ல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதா சார்? ஒருவேளை டிஎம்கே அலையன்ஸ்ல சேர்றதுக்கு, இல்லைன்னா இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கருத்து நீங்க அந்த மாதிரி சொன்னதில்ல, விசிகா இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்லாம் சொல்லல, இது எப்படி பாக்குறீங்க? அது அவர்களுடைய அரசியலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ம். எங்களை எதிர்த்தாதான் அவர்களுக்கு அரசியல் செய்ய முடியும் என்ற கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்கன்றது தான் நாங்கள் அதை பார்க்குறோம். நீங்க அதை அவங்கள- தாண்டி நீங்க அவங்கள எதுக்கலையா? நாங்கள் எந்த காலத்துலையுமே எதிர்க்கலையே. ஓகே. நாங்கள் இன்னும் கை தூக்கி விட்டது தானே நாங்கள் அவங்கள. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் வந்த பிறகு அவர்களுடன் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தவர்கள் தானே நாங்கள். ம். நாங்கள் யாரையும் எந்த ஒரு இதுலையும் பார்க்கல, எதிரியாகவும் பார்க்கல. இஷ்யூ பேஸ்டில் எதிர்ப்போம். ம். இப்போ நீங்கள் சொன்ன காதல் நாடக திருமணம் என்ற ஒரு இஷ்யூ கொண்டு வந்தபோது அந்த 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 வேலைகளை திட்டமிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சில நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ம். அப்போ இஷ்யூ பேஸில் அவங்கள சொல்லி நாங்கள் எதிர்த்தோம். ஓகே. அந்த மாதிரி இஷ்யூ பேஸில் எதிர்க்க தான் செய்வோம். இதை எங்கள் மருத்துவர் ஐயாவே பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லியிருக்காரு. நானே கூப்பிட்டு திருமாவளவன் அவர்கிட்ட பேசினேன், ம். நேரடியாகவும் பேசியிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அந்த விழிப்புணர்வு தேவைப்படும்ன்ற போது இந்த இது பண்ணோம். ஆனால் அது என்ன பண்ணாங்க, தலித்துக்கு எதிரான கூட்டமைப்பு அப்படின்னு இவங்க ஒரு பேரை வச்சு எங்கள் மீது திணிக்கின்ற வேலைகளை அவங்க செஞ்சாங்க. நாங்கள் வச்சது அனைத்து சமுதாய பேரியக்கம் தான். ஆரம்ப கட்டத்தில் கிருஷ்ணசாமி எங்கள் கூட தான் வந்தார், அந்த இயக்கத்தில் எல்லாம் பண்ணார். திட்டமிட்டு ஒரு வேலைகளை செஞ்சு இது தலித்துக்கு எதிரான இயக்கம், தலித்து எதிரான இவங்க ஒரு பொய் பிரச்சனை. நாங்கள் செய்த விஷயங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அதை திட்டமிட்டு பண்ணிங்க. அதுக்கு வெளியில் கொண்டு வரதுக்கான மீடியம் எங்ககிட்ட இல்லாத சூழ்நிலைனால அன்றைக்கு சார் ஒருவேளை அந்த அலைன்ஸ் போகணுங்கிறதுலாம் உங்களுக்கு விருப்பமே கிடையாது? டிஎம்கே அலைன்ஸ், இந்திய அலைன்ஸ்ல எங்களுடைய செயல்பாடு அலைன்ஸை பொறுத்தவரை மருத்துவர் ஐயா தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் வருகின்றது தான் கூட்டணி. கூட்டணி என்று பார்த்தா சீட் ஷேரிங் பேஸில் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் கூட்டணி அமையும். இல்ல நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வருது இல்லையா, நீங்க அங்க சேர போறதா? 1000 பேர் 1000 சொல்லலாம், 1000 பேர் 1000 கருத்துக்கள் சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் தேர்தல் நேரத்தில் அதன் கொடுத்தான முடிவு எடுப்போம். எது கூட சேர்ந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும், எது வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு சரியாக இருக்கும் என்ற ஒரு. சார் ஒருவேளை நீங்க இந்திய அலைன்ஸ்ல சேர மாதிரி இருந்ததுன்னா டிஎம்கேங்கிறது ஒரு ஆன்டி வன்னியர் பார்ட்டியா அந்த இமேஜ் வந்து செட் ஆயிருச்சோ, அப்படி அங்க சேர்ந்தாலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாங்கள் ஆன்டி வன்னியர் பார்ட்டியாக தான் பார்ப்போம். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷனும் அவங்களுக்கான உரிமைகளை எந்த கட்சி மீட்டெடுத்து கொடுக்கிறதோ அதுதான் வந்து ப்ரோ வன்னியர் கட்சியாக பார்க்கப்படும். இது வரைக்கும் அவங்களுக்கான இப்போ ஏடிஎம்கேல ப்ரோ வன்னியர் கட்சியை பார்க்க முடியாது சார். 10.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, கொடுத்தாங்க. அமைச்சர் அதிகமாக அமைச்சர்கள் கடந்த முறை இருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கிற வன்னியர் லீடர்ஸ் எல்லாம் மோஸ்டா ஏடிஎம்கே வந்து ஒரு வன்னியர் கட்சியை மாறி நல்லா இந்த விஷயத்துல தான் புரிஞ்சுக்கணும். இந்த தொகுதியில் வன்னியரை போட்டால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரை போடுறது வந்து இட் இஸ் நாட் a representation for வன்னியர்ன்றது. அவர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்வியல்லையும் யார் தூக்கி விடுறதுக்கான வேலைகளை செய்கிறாங்களோ அதுதான் ப்ரோ. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு சிவி சண்முகமா இருக்கட்டும், கேபி முனுசாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருக்கும்போது ப்ரோ வன்னியரா மோஸ்டா இப்போ ஏடிஎம்கே ஆயிடுச்சோ, அதனாலதான் அதிகமா பாமகக்கு நெகட்டிவ் ஷேடு கிடைக்குதோ? வன்னியர்ஸே வந்து மோஸ்டா இப்போ பாமகக்கு போகாம அதிகமா ஏடிஎம்கே பக்கம் போறாங்களோ? அப்படி பார்த்தா எங்களுடைய ஓட்ஸ் பர்சன்டேஜ் ஷேரிங் குறைஞ்சு தானே இருக்கணும். நாங்கள் தோல்வியை சந்திச்சாலும் எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தானே இருக்கோம். தெரியாதுல்ல சார், நீங்க அதிகமாக தனியாக நிற்கும் போதும் நாங்கள் எங்களுடைய ஓட் பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணுறோம். 2016 தனியாக நிற்கும் போதும் கிட்டத்தட்ட 26 லட்சம் வாக்குகள் பெற்று 5.6% வாக்குகள். நாங்கள் தனியாக நிற்கும் முதல்ல கட்சி ஆரம்பித்து நிற்கும் போது 6.7% வாக்குகள் பெற்றோம். மற்ற கட்சிகள் எல்லாம் வந்தார்கள், ஆனால் ஒரு இடத்துல ரேஸ் ஆகும், மற்ற இடத்துல கீழே போயிடுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி எங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சார். அப்போ உங்களுக்கு த்ரெட்டா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நாங்கள் யாரையுமே த்ரெட்டா பார்க்கலன்னு சொல்கிறோம் இல்லையா, நாங்களே ஆதரிக்கிறோன்றோம்ல. இந்த மக்களுக்கு நல்லது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை நாங்களே ஆதரிப்போம். நாட் ஒன்லி ஃபார் 1 years. எங்களுடைய பார்ட்டியோடைய இதே சமூக நீதி, சமூக நீதிக்கு யார் தெளிவாக வரீங்களோ எங்களுக்கு எது சரின்னு படுகிறதோ உரத்த குரல்ல நாங்கள் நீங்கள் சொல்லிட்டா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுது? என்ன இருக்குது, எங்களுடைய கொள்கை இருக்குது. எங்களுடைய கொள்கையில் நாங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகிறோம், மக்கள்கிட்ட ரீச் பண்ண போகிறோம், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஒரு டைனமிக் லீடர் வேணும் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், சீமான், அன்புமணி ஒரு தட்டில் வச்சு பாருங்கள், ஹூஸ் கோயிங் டு பி அ டைனமிக் லீடர். யாருக்கு கிடைச்ச வாய்ப்பை வச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இட்ஸ் 1 year பேஸ்ட் பார்ட்டி. 1 yearக்கு என்ன பண்ணீங்கன்றதை தாண்டி பொதுமக்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பாருங்கள். 5 வருஷம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இது வரைக்கும் சுதந்திரம் அடைந்து எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் பெறாத பேர் அவர் பெற்றாரா இல்லையா? 3 இன்டர்நேஷனல் விருதுகளை இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரா இல்லையா? 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வரது போது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனில் கொண்டு வந்து சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 கோடி இட ஒதுக்கீடாக இருந்து 1,16,000 கோடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்கின்ற வசதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாரா இல்லையா? ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யார் ஹூ இஸ் அ டைனமிக் லீடர், உண்மையிலேயே மக்களுக்கு யார் செய்கிறார்கள்? 5 வருஷம் இவர்களிடம் ரயில்வே துறை இருந்தது. 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாமல் ப்ராட் கேஜாக மாற்றப்பட்டது. யாருக்கு வன்னியருக்கா மாற்றினாங்க? சேலம் கோட்டத்தை இத்தனை வருஷம் சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் கொண்டு வர முடியாமல் இருந்த இடத்துல சேலம் ஜங்ஷனை கொண்டு வந்தோம்.
செஞ்சோம். எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதையும் தாண்டி 3 இடஒதுக்கீடு எந்த ஆட்சியிலையும் இல்லாத பொழுது ஒரு தலைவர் 3 இடஒதுக்கீடை போராடி பெற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் மருத்துவர் ஐயா தான். எம்பிசிக்கான இடஒதுக்கீடு உயிர் தியாகம் செஞ்சு பெற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள். முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் என்று கொண்டு போய் அன்னைக்கு பல சமுதாய தலைவர்களை கொண்டு போய் கலைஞரிடம் பேசி அன்னைக்கு 2 பேருக்கு வாங்கினாங்க. பிசிஎம்முக்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் வாங்கினாங்க. கிறிஸ்டியன்ஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு என்று திருப்பி ஒப்படைச்ச பிறகு பிசிஎம் மட்டும் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்கள்லேருந்து அருந்ததியர் மக்களுக்கு உள்ளொதுக்கீடு வேணும்னு போராடினவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதுக்கு இன்றைக்கும் கோர்ட்டில் இம்ப்ளீடிங் பெட்டிஷனராக நாங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இது மாதிரி விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கும்பொழுது இப்போ இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் இன்றைக்கி வளர்ந்துருச்சு. அன்றைக்கி வந்து மீடியா பார்த்தீங்கன்னா பயாஸ்டு மீடியாஸாக இருந்தாங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் வளர்ந்த பிறகு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுடைய விஷயங்களை கொண்டு சேர்க்கும் போது. பார்வை மாறும்போது நாங்கள் தான் மற்றவங்களுக்கு த்ரெட்டாக இருப்போம். ஓகே சார். சார் அடுத்ததாக கேப்டன் 2 தினங்களுக்கு முன்னாடி இறந்தார் இல்லையா? அப்போ அதிகமான வீடியோஸ் எல்லாம் பார்த்தது கேப்டனுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது பாமகவுடைய வீழ்ச்சி நாங்கள் பார்த்தோம் தான் அப்படி ஆரம்பத்தில். உண்மைதான் அது. ஆமாம், உண்மையில் நாங்கள் வீழ்ச்சின்னு பார்க்கல, எங்களுக்கு ஒரு த்ரெட்டாக தான் பார்த்தோம் அவரை. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அவரை ஆரம்பத்தில். அதற்கு பிறகு எங்களுடைய செயல்பாடு மூலியமாக எங்களை வழிநிறுத்த முடியும்னு நாங்கள் அடுத்த தேர்தலையே நிரூபித்து காமிச்சோம். ஸோ நிரூபித்த பிறகு அவர் வீழ்ச்சியை சந்திச்சார், நாங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். சார் என்னன்னா பாமகலேருந்து திமுக போனவங்க வன்னியர்ஸ் எல்லாம் மற்ற மாற்றுக் கட்சிகளுக்கு போயிட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போயிட்டாங்க, மீண்டும் அவங்க பாமக போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. பாமகவிலிருந்து எத்தனையோ பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவங்க போன பொழுதும் கூட இந்த கட்சி வீழ்ச்சியை சந்திச்சது கிடையாது. இந்த கட்சி என்பது ஒரு கொள்கை ரீதியாக அடிப்படையில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தேர்தல் தோல்வியுற்றாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி எங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் நாங்கள் என்றைக்குமே குறையில. எங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் வரும். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் குறையில சார், ஒரு டிமாண்டிங் பவர் இழந்துட்டீங்களா, ஒரு பைண்டிங் பவர்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எலெக்ஷன். ஒரு எலெக்ஷனுக்கும் ஒரு இஷ்யூ பேஸில் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக சொல்லியிருக்கார், ஜெயலலிதா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி திமுக ஓட்டு போடுவாங்க, திமுக வேணும்னு முடிவு பண்ணி போட மாட்டாங்க. திமுக வேண்டாம் அப்படின்னா அண்ணா திமுகவுக்கு போடுவாங்க. அப்போ இஷ்யூ பேஸ்டாக போகும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்ஜின் வந்து எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த தேர்தலுடைய முடிவு வரும். ஸோ இப்போ 2009 எல்லாரும் தான் ஒன்றா சேர்ந்தோம். ஈழத்தமிழர் இஷ்யூ வந்து பெருசாக இருக்கும், நம்ம வந்து அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும்னு சொல்லி தான் அந்த கூட்டணியை அமைச்சோம். அன்னைக்கு அந்த கூட்டணி அமைக்கப்படும் போது பிரதான கோரிக்கையாக இருந்தது தனி ஈழம் தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த கூட்டணி சேரப்பட்டது. அந்த கூட்டணி பெரிய வெற்றி பெற முடியலையே. அதே கூட்டணியில் 2011 வரைக்கும் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு இஷ்யூ பேஸில் மாறும். அந்த 2009 தேர்தலில் நாங்கள் வீழ்ச்சியை தான் சந்தித்தோம். 2011 2 பேரும் தான் பேசினாங்க. எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு யார்கிட்ட அதிகமாக இருக்குது, எங்களுடைய சீட் ஷேரிங் யார்கிட்ட அதிகமாக இருக்கும், அவங்ககிட்ட தான் நாங்கள் கூட்டணிக்கு போக முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்களோ சரி, அதிமுகவோ சரி, திமுகவோ சரி, பாமக வளர வேண்டும் என்று யாரும் என்றைக்கும் நினைக்க மாட்டாங்க. பாமக வளர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சக்தியை வச்சு தான் நாங்கள் வலிமையாக இருந்தால் தான் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். இப்போ சொன்னேன் இல்லையா, UPA 2 இதில் அன்றைக்கி நாங்கள் வந்து டிசைடிங்காக இருந்தோம். எங்களுடைய ஒரு 6 MP வந்து அவங்களுக்கு ஒரு பிரதானமாக இருந்தது. அதை வச்சு நாங்கள் வந்து எங்களால் சாதிக்க முடிஞ்சது. அதே தான் ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கும் பொழுதும் முதல்ல ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணி லெட்டர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அப்போ கலைஞர் அறிவித்த உடனே முதல்ல போய் கலைஞர்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான், மருத்துவர் ஐயா அவர்கள் தான். கலைஞர் வந்து மனித சங்கிலி போராட்டம் இதுக்காக நம்ம முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிப்பதற்கு 3/4 மணி நேரம் முன்னாடியே வந்து OMCA மைதானத்துக்கு முன்னாடி நின்று அந்த போராட்டத்தை துவக்கி வச்சவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஸோ இப்போ அந்த மாதிரி எங்களுடைய வலுவை வந்து நாங்கள் எப்படி பலப்படுத்திக்க முடியுமோ, பலத்தில் இருந்தால் எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்களை வளர்த்துக்கிறதுக்கான வழியை தான் நாங்கள் பார்ப்போமே தவிர மற்ற விஷயங்கள் தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குன்றது அப்போ தான் தெரியும். ஓகே சார், என்னோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.